மாதிரி ரெடியூஸ் ஆயிலில் வாங்குகிற ரோஜா செடிகள் பிழைக்குமா பிழைக்காதா, என்ன ஃபாலோ பண்ணால் எப்படி கண்டிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்காக இதுங்க. நான் ஆல்ரெடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு என்னோட லிங்க் சென்ட் பண்ணிவிடுவேன், எப்படி வச்சு வளர்க்கணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறத. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க இதை ஒரு 3 நாளைக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஷேடில் சூரிய வெளிச்சம் கூட படாத இடத்துல வச்சுக்கோங்க, ரீபாட் பண்ணி. ஏன்னா ரெடியூஸ் ஆயிலில் வரக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் ரீபேக் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன ஸ்ப்ரவுட்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அதாவது புது துளிர்கள் வர்றதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வெயிலில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? 1 மாதம் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, 1 மாதம் வரைக்கும் எந்த ஒரு உரமே நீங்கள் கொடுக்காதீங்க. கெமிக்கல் ஆகட்டும் ஆர்கானிக் ஆகட்டும், நீங்கள் கொடுக்குற பாட்டிங் மிக்ஸ் மண் கலவையே போதுமானது தான். 1 மாதம் வரைக்கும் எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக கொடுக்க வேண்டிய ஃபெர்டிலைசர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரோஜா செடிகளுக்கு மெயினான டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரோஸ் நர்சரியை வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட், வாட்ஸ்அப் ஏபிஐ.